மாலை வேளையில் எழுச்சியும் புரட்சியுமாய் புதியதோர் விதை நடுவதற்காக அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கிற அவிநாசி சட்டமன்ற தொகுதி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். எனக்கு தெரிந்து 234 தொகுதியிலே அவிநாசி தொகுதி மட்டும்தான் வாடகை கட்டடம் இல்லாமல் சொந்த கட்டடத்திலே அலுவலகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக அண்ணன் வெங்கடாசலபதி அண்ணனுடைய அவருடைய தோட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகம் நகரத்திலிருந்து சற்று தள்ளி இருக்கிறது. இப்போ நகரப்பகுதிக்குள்ளே ஈஸி ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் ஒரு பேருந்து நிலையம் வந்து இறங்கினாலும் கூட நடந்து வருகிற தூரத்தில் ஒரு அலுவலகம் இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி அவிநாசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து வரக்கூடிய தொலைவிலே ஒரு அலுவலகம் வேண்டும் என்று பல நாட்களாக திட்டமிட்டு அது நம்முடைய மருத்துவர் ஐயா சதீஷ்குமார் அவருடைய சீரிய முயற்சியால் தற்போது அவிநாசி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே ஒரு அலுவலகம் நமக்காக இருக்கிறது என்பது பெருமை பெறக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நகரத்தினுடைய மையப்பகுதி, நாளைக்கு இங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலும் சரி, நம்முடைய உறவுகள் யாராவது இங்கே வந்து தங்கினாலும் சரி, வேலை நிமித்தமாக வந்தாலும் சரி, பணி நிமித்தம் ஏதோ ஒன்று வந்தாலும் சரி, தாய் தமிழிலிருந்து வலையொலியிலிருந்து 2-3 கேமராமேன்களே அவ்வப்போது அனுப்பிவிட்டு எங்கே தங்கறக்கு இடம் இருக்குது, அங்கே ரூம் கிடைக்குங்களா, இரவு 1 மணி 2 மணிக்கெலாம் அழைப்பாங்க. எனக்கு கூப்பிடுவாங்க, இல்லை முக்கிய பொறுப்பாக கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாளைக்கு அண்ணன் ஈரோடு நீதிமன்றத்துக்கு வராரு, ஈரோட்டில் எங்கேயும் தங்க முடியல, இப்போ அவிநாசியில் நிற்கிறோம், எங்கேயா தங்கறக்கு இடம் இருக்குமான்னு இரவு 1 மணிக்கு கூப்பிடுவாங்க, 2 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம அவிநாசி இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் சதீஷ் ஐயாவையோ பகவத்தையோ ஐயா கோடிசியோ தொடர்புக்கு போய் ஏதோ ஒரு அறை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது நடந்துருக்கு. ஆனால் இப்போ வந்து அவங்க அதே போல் அழைப்பு நாளைக்கும் நாளை மறுநாளோ வந்தால் நமக்கென்று புதிய பேருந்து நிலையம் அருகிலே அலுவலகம் ஒன்று இருக்கிறது, தாராளமாக நீங்கள் போய் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதுவும் திறக்கப்பட்ட நாள் என்பது மிகவும் மகத்துவமான ஒரு நாள். மார்ச் 8 மகளிர் தினத்திலே இந்த அலுவலகத்தை நாம் திறந்திருக்கிறோம். எல்லோரும் வாய்கிலேயே பேசுவான். ஒருத்தன் நான் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா தரம்ன்றான், ஒருத்தன் நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா தரம்ன்றான், இன்னொருத்தன் நான் இலவசத்தை ஒழிப்பேன்னு சொல்லி மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் சினிமாவில் போட்டு எரிச்சான், இலவசம் தேவையில்லைன்னு. இன்னைக்கு அவன் வந்து பேசுகிறான், நான் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா உங்களுக்கு இலவசமாக தரேன்னு பேசுகிறான். அப்போ இவங்க நடந்துக்கிற செயல்பாடுகளை பாருங்கள். நம்மளை சொல்கிறேன், இவர் அன்னைக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு நீ என்ன பேசுகிற? திரைப்படத்தில் ஏஆர் முருகதாஸ் கொண்டு வந்து மிக்சியை போட்டு எரிச்சாரா இல்லையா? இன்னைக்கு யாரை போட்டு நாங்கள் எரிக்க? உன்னோட கருத்தியல் அப்படி தானே இருக்குது. நான் வந்தால் குழந்தை பற்றி நான் தங்க மோதிரம் தரேன், பேருந்தில் இலவசம் தரேன், அந்த இலவசம் தரேன். இது அண்ணன் சொல்வதை போல திமுக அதிமுக போல இவனும் ஒரு திமுக அதிமுக தான், மீண்டும் ஒரு திராவிடம் தான். இலவசங்களை கொடுத்து நம்ம மக்களை சோம்பேறியாக்கி கொண்டிருக்கிற வேலையை செய்கிறான். பெண்களை பற்றி பேசுகிறான், வாய்கிலேயே பேசுகிறான். தன் வீட்டு பெண்களை மறந்து மற்ற பெண்களுக்கு ஐயா மோடி எப்படி யசோதா விட்டுட்டு பல மசோதாக்களை போட்டாரோ அது மாதிரி ஐயா வந்து தன் வீட்டு பெண்களை விட்டுட்டு அங்கே வந்துட்டு வாய்கிலேயே பேசுகிறார். இவங்க சொல்லுக்கு பெரியாரியம் பேசுகிறான், பெரியார நெஞ்சல தூக்கி வச்சுட்டா நீ என்ன பெரிய வெண்ணையா? பெரியார் சொன்ன கொள்கைகளை கேட்டு நடக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியா இல்லையா? பெரியார் படத்தை வச்சுட்டோம், பெரியார் படத்தை வீட்டில் வச்சுட்டோம்னா அவர் சொன்ன கொள்கைகள் கேட்டு நீ 117 இடம் சீமான் கொடுக்குறார், நீ கொடுத்துருவியா? நீ கொடுப்பியா? திமுக கொடுப்பியா, அதிமுக கொடுப்பியா, இல்லை விஜய் கட்சியில் கொடுப்பியா? யார் கொடுப்ப? 117 234 தொகுதியிலும் 234 மண்டல செயலாளர்களை பெண்களை நியமித்திருக்கிற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. மாவட்ட செயலாளர்களிலே பெண்களை நியமித்திருக்கிற கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. 28 தொகுதி புதுச்சேரியில் அறிவிக்கிறார். புதுச்சேரியினுடைய வரலாற்றிலே இல்லை 14 பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ சும்மா இங்கிற நம்மள்ட்ட இருந்தே பல பேர் விலகி போனாங்க. பெரியாரை இவர் திட்டார், பெரியாரை திட்டார்னு சொல்லி. பெரியாரே என்ன சொல்றாரு? நான் எது சொன்னாலும் ஏத்துக்காத, அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கொண்டு நடந்தேன்னு சொல்றாரு. அப்போ அவர் சொன்ன உங்களுடைய கொள்கைப்படி பெரியார் பெண்களுக்காக பெண்ணுரிமைக்காக போராடி இருக்கிறாருன்னே வச்சுக்குவோம். அந்த பெண்ணுரிமையை, அந்த பெண்ணிய சமத்துவத்தை போற்றுகிற நடைமுறைப்படுத்துகிற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் தான். ஒரு பெண்ணால் வழிநடத்தப்பட்ட, ஜெயலலிதா அம்மையார்னால் வழிநடத்தப்பட்ட கட்சியில கூட சரிபாதி கொடுக்கலையே பெண்களுக்கு.
பெண்ணால் வழிநடத்தப்படக்கூடிய பிரேமலதா அம்மா இருக்கிறாங்க. பெண் அவங்களுக்கு 10 சீட்டு 5 சீட்டு கிடைக்குது. சரிவாய் தொகுதி பெண்களுக்கு கொடுத்துருவாங்களா? இல்லையா? அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு போக மிச்ச சொச்சம் யாருக்கு சீட்டு நோட்டு பார்த்து கொடுக்குறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, 23 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கான் திமுக விருப்ப மனு விநியோகம் பண்ணி. 23. இவன் நம்மளை பார்த்து திரள் நிதின்னு சொல்றான். செருப்பு கழட்டி அந்த இடத்துல அடிக்கணும். 23 கோடி ரூபாய் திரள் நிதியில இந்த நான் வேட்புமனு தாக்கல், நான் இந்த தொகுதியில போட்டிக்கிறேன்னு சொல்லி 10,000 20,000 25,000 கட்டி வாங்கினா 23 கோடி ரூபாய். அதுக்கு இணையா அதிமுக வசூல் பண்ணியிருக்குது. இன்னொரு தாவேக்கா இஷ்யூ பண்ணா 100 ரூபா கொடுத்து எல்லாம் விண்ணப்பத்தை வாங்கிட்டா திருப்பி கொண்டு வந்து கொடுக்க 10,000 எவனும் கொடுக்கல. எல்லாம் வீட்டிலேயே வச்சுக்கிட்டான். ஆள் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில விருப்ப மனு வாங்காமல் யார் இந்த இடத்துல நிப்பாட்டுனா சிறப்பா வேலை செய்வா, யார் நல்ல கல்வி தகுதி பெற்றிருக்கிறா, யார் இந்த சமூகத்தினுடைய எந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறைவா இருக்கு, யாருக்கு அங்க கொடுக்கலாம், யார் தர்க்க அறிவில சிறந்திருக்கிறா, யார் செய்தியாளர்கள் நெறியாளர்கள் கேள்வி கேட்டா சிறப்பா பதில் கொடுப்பாங்கன்னு சொல்லி தேடி 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 வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. அது போல அவினாசியில் நமது உயிர் சகோதரி மேனகா அவர்களை இந்த தொகுதியில வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நியமித்திருக்கிறார். அவங்களுக்கு அது வேற, அவங்க விஐபி தொகுதியில் வேற நிற்கிறாங்க. மத்திய அமைச்சர் போட்டிடுறேன்றாரு, மாரி செல்வராஜ் போட்டிடுறேன்றாரு. அவினாசி தொகுதிக்கு பெரிய அடிதடியா உட்காருங்க, பெரிய அடிதடியா இருக்குது. இன்னொருத்தர் ஐயப்பா தனபாலோட மகன் அங்கே போய் ஐக்கியமாகி 20 வருஷமா உழைச்சவனுக்கு சீட்டு இல்லை, இன்னைக்கு முந்தானத்து வந்தவனுக்கு சீட்டுன்னு பேசிட்டு இருக்காங்களாம். ஏப்பா தனபாலோட மகன்கிற ஒரே காரணத்துக்காக விஜய் கட்சியில் சீட்டுன்னு. ஆனால் நம்ம அப்படி முந்தானத்து வந்தவங்களுக்குலாம் நம்ம கொள்கையில ஏற்று வராங்க, பயணிக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு அரியாசனத்தை கொடுத்துட முடியாது. அதுக்குன்னு நிறைய அர்ப்பணிப்பு இருக்குது. சிறை சென்றவர்கள் இருக்கிறாங்க, வழக்கு வாங்கினவங்க இருக்கிறாங்க, போராடினவங்க இருக்கிறாங்க, கொள்கை உள்வாங்கினவங்க இருக்காங்க. அதெல்லாம் தேடி 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 தான் நம்ம அவங்களுக்கு நம்ம தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ இது ஒரு வார் ரூம் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அலுவலகமாக இந்த அலுவலகம் இருக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதா, எதையுமே தொடங்குவது மிக மிக எளிது, அதை தொடர்வது என்பது மிக மிக கடினம் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார். அதனால எங்க ஐயா குமார் ஐயா சொன்னாரு, இந்த இடத்த வாங்கி 21 நாள்ல தொடங்கிட்டோம்னாரு. 21 நாள்ல தொடங்கி விட்டீர்கள். ஆனால் 21 ஆண்டுகளையும் தாண்டி இந்த இடத்துல அலுவலகம் இருக்க வேண்டும். அதே போல நமக்கென்று ஒரு வலையொலி தொடங்கப்பட்டிருக்கிறது. வலையொலி அலுவலகம் எழுச்சியுரை என்கிற இணைய வலையொலி யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறீர்கள். அதில் ஆகச்சிறந்த கருத்துக்கள், ஆகச்சிறந்த அறிஞர்களை கொண்டு வந்து பேட்டி எடுக்கணும். அவங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் உள்வாங்குமாறு செய்ய வேண்டும். அவினாசி சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாவட்டம் மற்றும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், சிக்கல்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைய வேண்டும். ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம கூடினோம் கலைந்தோம் என்பதை தாண்டி பொழுதை ஆக்குவதற்காக இந்த இடத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். வரக்கூடிய நாட்களில் நம்ம இந்த இடத்துல இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த நம்ம திட்டமிடுவோம். ரொம்ப இந்த இடத்துக்கு வரும்போதே ரொம்ப ஒரு நிசப்தமாக, ஒரு அமைதியாக, ஒரு மன நிறைவாக இருக்குது. போய் ஒரு அரங்குக்குள்ளே போய் அடைச்சி உட்கார்ந்து ஒரு வேர்வை சிந்தி ஒரு அடுத்தவங்க உரம் மூச்சு காத்து நம்ம அப்படின்னு ஒரு அடைச்ச மாதிரி எப்படா வெளியே ஓடலாங்கிற மாதிரி இல்லாமல் இந்த அலுவலகம் ரொம்ப காற்றோட்டமாக, ரொம்ப சிறப்பாக, ரொம்ப எளிமையாகவும் நிறைவாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த அலுவலகம் இன்னும் 100 ஆண்டு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த அலுவலகம் வரணும். அதே போல் அவினாசி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை மாவட்டமாக பிரிச்சிருக்கீங்களோ, எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கீங்களோ அத்தனை பகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகம் இருக்கணும். நடுவுச்சேரி போனால் அங்கே ஒரு அலுவலகம், கடியாமுண்டி போனால் அங்கே ஒரு அலுவலகம், அன்னூரா அங்கே ஒரு 10 அலுவலகம் இருக்குன்னு. அது இந்த திமுக அதிமுக இவங்கெல்லாம் பார்த்தா என்னடா எங்கே போனாலும் அலுவலகமாக இருக்கேன்னு பார்த்து பூச்சி மருந்து கொடுத்து சாகிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்களே குழுவில் பார்ப்போம். வேட்பாளரோடு அதிகாலை 6 மணிக்கே போய் பரப்புற எங்கள் உறவுகள் பகவத்து கோடிசிலாம் சொல்லுவாங்க, நான் படிக்கிற காலத்தில் கூட 5 மணிக்கு எழுந்திரிச்சதில்லை. மருத்துவர் சதீஷையா காலைல 5 மணிக்கே போட்டு எங்களை எழுப்பி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட விளையாட்டாக சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு டெடிகேஷன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த நீங்கள் வேலை செய்வதற்குண்டான வெற்றியை, வேலை செய்வதற்குண்டான அந்த அறுவடையை கட்டாயம் 2026 நம்ம பெறுவோம். நம்ம உழைப்பு வீண் போகாது. நம்ம உழைப்பு வீண் போகவே. இந்த 2016 நான் இந்த இடத்துல